பாக்கியஸ்தானத்தில் குரு. பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளோட லக்னத்துல இருந்து 9ஆம் இடம். யார் ஜாதகத்துல எல்லாம் குரு லக்னத்துல இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறாரோ அத்துணை நல்ல அமைப்பும் உங்களுக்கு சேரவே செய்யும். இதுல குருவோட எதிரணி லக்கணங்கள், அதாவது சுக்கிர அணி லக்கணங்களுக்கு, அதாவது மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்கணங்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் பலன்கள்ல மாறுபாடு இருந்தாலும் கூட குரு பார்க்கிற இடம் அப்படிங்கும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கவே செய்யும். சரிங்களா? குரு பங்கப்படாம இருக்கணும். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருந்தாருன்னா கண்டிப்பா லக்னத்தை பார்ப்பாரு. அது முதல்ல சிறப்பு. லக்னத்தை குரு பார்க்கறது எந்த விதத்திலுமே சிறப்பு. எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்தை குரு பார்க்கறது நல்லது. குரு இதுல வேற பாவர்களோட அமராம பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியதை, அதிர்ஷ்டம், மேல்நாட்டு பயண வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். குரு தசை வந்துருச்சுன்னா அற்புதமான நல்ல யோக பலன்களே இருக்கும். நல்ல குழந்தைகள் பெறுவது, கௌரவத்துல பெருசா உயர்றது, நல்ல பேர் வாங்குறது, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, இதெல்லாம் இந்த தர்மஸ்தானம் இல்லையா? 9ஆம் இடம்ங்கிறது தர்மஸ்தானமும் கூட. இப்ப குரு 9ல இருக்கிறது நிச்சயமா எந்த விதத்திலையுமே ஒரு குறையினை சொல்லிட முடியாது. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது அற்புதத்திலும் அற்புதம். பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறது சிறப்பிலும் சிறப்பு. உங்கள் ஜாதகத்துல குரு 9ல இருக்கிறாரா, நிச்சயமா உங்க தந்தை மூலமா உங்களுக்கு எல்லா அனுகூலமும் கிடைக்கும். தந்தை மூலமாவே இவரை சொன்னா தெரியும் அப்படிங்கிற அமைப்புல இருப்பீங்க. 9ஆம் இடத்துல யார் யாருக்கெல்லாம் குரு இருக்கிறாரு அப்படின்னாலே அவங்க ஃபேமிலி ஊருக்குள்ள சொன்னா தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெயர் புகழ் கூட அந்த அமைப்பை கொடுக்கவே செய்வார். பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கவன் பாக்கியசாலி.